பரலோக பரிசுத்த அக்கினியினால் ஆட்கொள்ளப்பட்ட 120 பேரும் எருசலேம், யூதேயா, சமாரியா ஆகிய நாடுகளிலும் உலகின் இறுதி வரைக்கும் சென்று நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றினார்கள். அவர்கள் அன்று பற்ற வைத்த நெருப்பு இன்றும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக பற்றி எரியச் செய்ய வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமையாகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் பரலோக பரிசுத்த அக்கினி சுட்டெரிக்கும் அக்கினியாகவும், உள்ளத்தை அனல் மூட்டி எரிய விடும் அக்கினியாகவும், வழிநடத்தும் அக்கினியாகவும், வழிகாட்டும் அக்கினியாகவும், வேண்டுதல் செய்யும்போது இறங்கி வந்து நம்மளுக்கு பதில் தரும் அக்கினியாகவும், வெளிச்சம் தரும் அக்கினியாகவும், பரலோக பரிசுத்த அக்கினியாகவும்